ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கௌரவ் கர்ணா எம்பயர் சேனல். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னா, வெயில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த சவுத் சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லோ அலர்ட் வேறு தட்டிக்கிறாங்க. எதுக்கு எல்லோ அலர்ட் கொடுத்தாங்க, இன்னும் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து 25 டிஸ்ட்ரிக்ட் பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். 25 டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கமாக நியூஸ்லலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெளியிலலாம் போகக்கூடாது. இப்போ எப்படின்னா டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் பார்த்திங்கன்னா 4 மணி வரையும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து யாரும் போகக்கூடாது. ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. வெறும் காலில் கூட நடக்க முடியாது, அவ்வளோ வெயில் அடிக்குது. ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்குது. எலெக்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா 3 பேர் இறந்துட்டாங்க அந்த வெயில்னால். இன்னொன்று பார்த்திங்கன்னா 2 நாள் முன்னாடி நியூஸ் இது, 45 வயசு யானை எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா இறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி நிறையா அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா இறந்து போயிடுச்சு இந்த வெயில்னால். மனுஷங்களும் சரி, அவங்களும் இறந்து போகிறாங்க இந்த வெயில்னால். நம்ம அதுக்கு பார்த்திங்கன்னா வெயிலில் என்னெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வெயில் பற்றி, வெயிலில் என்னெல்லாம் சாப்பிட்ணும், எல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி இருக்கணும்னு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 25 டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பஸ் ஸ்டாண்டில் வந்து குடிக்கிற தண்ணி வைக்கணும்னு. இப்போ ஆல்ரெடி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலேயும் நிறைய வைக்கணும்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சில டிஸ்ட்ரிக்டில் வந்து வச்சுன்னு வந்துனே இருக்காங்க. தண்ணி வந்து நீங்கள் நல்லா குடிக்கணும். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா 35 டிகிரி செல்சியஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலூரில் 35 டிகிரி செல்சியஸ் இருக்குது. வெயில் பயங்கரமாக வெயில் அடிக்குது அங்கேயும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தருமபுரியில் பார்த்திங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ் அங்கேயே இருக்குது. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்குது. அங்கே பயங்கரமாக வெயில் அடிக்குது. அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப பாவம் சொல்ல போனோம்னா. எல்லாம் இந்த வெயில் வந்து இவ்வளோ அடிக்கிறதுக்கு காரணமே மனுஷங்கள் தான், வேறு யாருமே குறை சொல்ல முடியாது. பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால தான் வெயில் வந்து இப்படி அடிக்குது. அதனால கவர்மெண்ட் வந்து பொல்யூஷன் வந்து கம்மி பண்ணுங்க அப்படி சொல்கிறது அப்பப்போ. ஆனால் இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரி, ஆனதாச்சு போனது போச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து கரெக்டாக இருந்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஈரோடில் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஈரோடு தான் மேலே டாப்பில் இருந்துச்சு. வெயில் பயங்கரமாக வெயில் ஈரோட்டில். ஒரு 2 நாள் 3 நாள் பின்னாடி நானும் நியூஸில் பார்த்தேன். சரி, அன்றைக்கி என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. சரி, ஓகே, சரி, இன்னும் எடுக்க முடியல, என்ன பண்ணுறேன், சரி இன்றைக்கி எடுக்கலான்னு வந்து இன்றைக்கி நான் எடுக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நம்மளோட பாடி இருக்குல்ல, அது வந்து 39 டிகிரி செல்சியஸ் தான் நம்மளோட பாடி வந்து ஹீட் வந்து ஏற்றுக்குமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்றுக்காது. இப்போ இதுதான் ப்ராப்ளம். பாடிக்கு மீறியும், நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மீறியும் வெயில் ஹீட் வந்து நமக்குள்ளே வருது. ஹீட்டில் வந்து நம்ம இருக்கோம். சரி, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா காஞ்சிபுரமில் பார்த்திங்கன்னா 36 டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்குது, வெதர் வந்து இருக்குது. கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா 36 டிகிரி வந்து வெயில் பயங்கரமாக அடிக்குது. கரட்டிக்குடியில் பார்த்திங்கன்னா கரட்டிக்குடியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா 3ஆவது இடம் 4ஆவது இடத்துல இருக்குது வெயில் அடிக்கிறதுல. அதில் பார்த்திங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்குது அங்கேயும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கரூர்லேயும் 28 டிகிரி செல்சியஸ் தான் அங்கேயும் வெயில் அடிக்குது, செம்ம வெயில். 10th ஒன் பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா 38 டிகிரி செல்சியஸ் தான் வெயில் அடிக்குது நாமக்கல். 11 பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை அது ஒரு டிஸ்ட்ரிக். அங்கேயும் பார்த்திங்கன்னா 34 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்குது. பரவாயில்ல, அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் அது 34 டிகிரி செல்சியஸ்னால் வெயில் தான், ஆனால் ரொம்ப அடிக்கும். பட் இதுக்கு கம்பேர் பண்ணோம்னா அதுக்கு மயிலாடுதுறை எவ்வளோ மேல். 12வது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து 12வது தான் சொல்கிறேன். புதுக்கோட்டைனால எல்லாருக்குமே தெரியும் அந்த ஊர் பார்த்திங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ். புதுக்கோட்டையிலையும் பயங்கரமாக வெயில் அடிக்குது. சொல்லவே முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குது, ரொம்ப வெயில் அடிக்குது அங்கே.
13 பார்த்தீங்கன்னா தாம்பரை, சென்னை சென்னை பக்கம் இருக்குல்ல தாம்பரையில் பார்த்தீங்கன்னா 35°C அங்கேயும் பயங்கரமாக வெயில் அடிக்குது. 14 வந்து பார்த்தீங்கன்னா தென்காசிலையும் 35°C வந்து வெயில் அடிக்குது, அங்கேயும் ரொம்ப வெயில் அடிக்குது. 15 தஞ்சாவூர், தஞ்சை பெரிய கோயில்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தான் தஞ்சாவூர்னுவாங்க. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா 38°C அங்கேயும் வெயில் அடிக்குது. 6 பார்த்தீங்கன்னா 16 திருவண்ணாமலை தெரியாது, யாருக்குமே தெரியாத ஒரு ஊரே ஒரு டிஸ்ட்ரிக் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பயங்கரமாக ஃபேமஸான ஒரு டிஸ்ட்ரிக். அங்கே பெரிய ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில் பற்றி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க. நானும் பேசல, பட் இதுக்கு மேலேயும் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுதான் போடலாமான்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை பற்றி அந்த கோயிலோட அன்டோல்டு ஸ்டோரி அதை பற்றி தான் நான் யூடியூப்பில் போடலாமான்னு இருக்கேன். கண்டிப்பாக நான் சீக்கிரமாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா 40°C அங்கேயும் பயங்கரமாக வெயில் அடிக்குது, சொல்லவும் முடியாத அளவுக்கு வந்து வெயில் அடிக்குது. 17 வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அது ஒரு டிஸ்ட்ரிக். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 40°C வெயில் அடிக்குது. 19 வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அலவாடா அந்த சாங்கெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கள்ல, அதுவும் பயங்கரமான ஊர். திருநெல்வேலி அடிக்கடிக்கெல்லாம் நியூஸில் வரும். அந்த ஊர் எதுக்காக நியூஸில் வரும் உங்களுக்கே தெரியும். 35°C அங்கேயும் பரவாயில்ல, கொஞ்சம் வெயில் வந்து கம்மியாக இருக்குது. 19 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் பின்னாடி நார்த் இந்தியனுக்கு சவுத் இந்தியனுக்கு சரியான சண்டை நடந்துச்சுல்ல திருப்பூர். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 38°C வெயில் வந்து அங்கேயும் பயங்கரமாக வெயில் தான். 21 வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரமில் பார்த்தீங்கன்னா 35°C அங்கேயும் ரொம்ப வெயில் அடிக்குது. 22 பார்த்தீங்கன்னா உரப்பாக்கம் ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது தமிழ்நாட்டில். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 35°C வந்து பயங்கரமாக வெயில் அடிக்குது. 24 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 28°C அங்கேயும் பயங்கரமாக வெயில் அடிக்குது. 25 பார்த்தீங்கன்னா மெலிவேசரம் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக் சம்திங் ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது. நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ டாப்பில் இருக்கிறது அதுதான் 41°C பார்த்தீங்கன்னா அங்கேயும் பயங்கரமாக வெயில் அடிக்குது, சொல்லவே முடியாது. இப்போது இந்த வெயிலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றணும், நம்மளை எப்படி காப்பாற்றலாம், எப்படி இருக்கலாம், என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி இதை பற்றி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம என்கிட்ட டைம் இல்லை, அதனால தான். இப்போது இதை பற்றி தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா 25 ஸ்டேட்டில் எவ்வளோ வெயில் அடிக்குது, கம்மியாக இருக்க ஜாஸ்தியாக இருக்குது, உங்கள்கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் சிம்பல் இருக்கும். அது கிளிக் பண்ணால் தான் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துனே இருக்கும். நான் அப்லோட் பண்ண உங்களுக்கு வீடியோ வந்துனே இருக்கும். அதை கிளிக் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ வந்து வராது. அதனால மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ. பரவாயில்ல, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று வீடியோவில் வந்து பார்க்கலாம். எல்லோரும் பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க, வீட்டுக்குள்ளே இருங்க, எங்கே வெளியில் வந்து போகாதீங்க. சின்ன பசங்களும் சரி, பெரியவங்களும் சரி, உங்களோட உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. பயங்கரமாக வெயில் அடிக்குது இந்த டைமு. வீட்டுக்கு வெளியில் போகிறதுக்கு ஆகிறதில்ல யாருனாலையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு இன்னொன்று வீடியோவில் பார்க்கலாம். பாய்.